ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சோக்கோ. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க என்னென்னா, ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் வந்தாலும், நீங்கள் எப்படி ப்ரோ இந்த நோஃபப்பில் சக்ஸஸ் பண்ணுறீங்க? ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எப்படி கடக்குறீங்க? அதை தான் நான் இப்போ எல்லாத்துக்கும் என்ன சொல்ல போகிறேன்னா, எத்தனை டைப்பு தோல்வி அடைஞ்சாங்க கூட நான் ஏன் மீண்டும் மீண்டும் இதில் வெற்றி அடைகிறேன்றதுக்கான சீக்ரெட்டை நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். முதல் விஷயம், என் வாழ்க்கையில் நான் இந்த கைப்பழக்கம்னால என் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளை சந்தித்தேன். அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இப்போ நிறைய பேர் சின்ன வயசில் சொன்னால் கேட்காத காரணம், யாரும் எந்த அனுபவமும் படாதது தான் முதல் காரணம். அவன் அதான் சொல்கிறது, ஒரு பழமொழி, கெட்டவனுக்கு பட்டான் தெரியுன்ற மாதிரி. அந்த அனுபவத்தை விட பெரிய ஆசான் இந்த உலகத்திலே கிடையாது. இப்போ நம்ம அனுபவப்பட்டனால தான் 4 பேர்த்துக்கு சொல்கிறோம். ஆனாலும் அதை யாராலையும் கேட்க முடியாது. அதை அவன் அனுபவிக்கணும்னு இருந்துச்சுன்னா அதை அவன் அனுபவித்து தான் திருந்துவான். முதல் விஷயம் அதுதான் நான் சொல்லுவேன். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு. அது எனக்கு முதல் பயம். எனக்கு அட்ஜஸ்ட் வந்தால் கூட என் மனசில் போகிறது, இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, வேணாம் வேணாம், ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு அந்த சந்தோஷம். ஆனால் பண்ணுனா அன்னைக்கு நாளே சரி நிம்மதியே இல்லாமல் போயிடும். வாழ்க்கையும் சரி எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இது பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கைப்பழக்கம்னால இந்த உலகத்துக்கு நான் ஒரு வீக்கானவனாக விளங்குனேன். யாருக்கிட்டேயும் மதிப்பு இல்லை, ரொம்ப கேவலம், எல்லாம் ஒரு செத்த பாம்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அளவுக்கு அதிகமாக கைப்பழக்கம் பண்ணவே வாழுவான்ல. நான் வாழ்ந்தேன். அதுதான் அங்கே உண்மை, 100% ஒரு உண்மை. நான் வழங்குற அந்த ஆஞ்சநேயர் அப்பனுக்கு மேலே ஆணையாக சொல்கிறேன், இந்த தப்பு பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நடைப்பிணமாக தான் வாழணும். அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு அட்ஜஸ்ட் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் வந்தாலும் என் மனசில் இந்த அவ்வளவு நான் திங்க் பண்ணுவேன். வேணாம், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸு பழையபடி அந்த கேவலப்படணுமா? அதோட இன்னொரு விஷயம், என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு வேளை உணவு சாப்பிடணும் அப்படின்னாலும் அது ஏன் கையை நம்பி தான் நான் வாழ்கிறேன். யாரோட உதவியும் எனக்கு கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ நிறைய பேருக்கு காசு, பணம், 3 நேரம் சாப்பாடு, நல்ல உடை, எல்லாமே, பணம், வீடு, வசதி எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அவன் வரமாட்டான். அவனுக்கு தான் காரணமே கிடையாது. அவனுக்கு இது சக்ஸஸ் ஆகினாலும் ஒன்று தான், ஆகாட்டி ஒன்று. ஆனால் அவங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன், இப்போ தெரியாது, கடைசி வரைக்கும் யாரும் நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். ஒரு நாளைக்கு நீ தனிமையாக தான் வாழ்ந்தாகணும்னு. அப்போ நீ யோசிப்ப, இன்றைக்கி நான் வீக்கானவனாக இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்த ஒரு பயமும் என்னோட சக்ஸஸுக்கு முதல் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னால் உடம்புல எனக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நான் எதையும் பண்ண முடியும். அது நான் சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். நான் அளவுக்கு அதிகமாக ஃபேப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏன் நான் உழைச்சி தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு பயம் தானே. ஏன்னா நம்ம வீக்காகிடுவோம். ஒரு வீக்கான பேஷண்ட் ஆகணும், நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாலும் உனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்து வேணும். இன்னொன்று, ஆங்ஸைட்டி இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நீ வீட்டுக்குள்ளே இருந்து என்ன சாதிக்க போகிற? எவ்வளோ தான் நீ ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். ஆனாலும் நான் அதை தான் சொல்கிறேன், எவ்வளோ பேர் என்னென்னமோ பயிற்சிகள் பண்ணுறேன்ருவாங்க, தியானம் சரியாக பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்ன? அவனுக்கு காரணம் கிடையாது இது ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி வாழ்க்கையில் அடிபட்டு கேவலங்கள், அவமானம், ஒவ்வொரு வழிகளை அனுபவிச்சே மட்டும்தான், இந்த கைப்பழக்கனால இதை அனுபவித்தவனால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா அவனால் எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் கூட அவன் அதை கடந்து போயிடுவான். வேறு யாரும் கிடையாது, அது நான் தான். ஏன்னா நான் எவ்வளோ பெரிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் என்னோடய டிசிஷன் என்றைக்கும் நல்ல பாதையில் தான் இருக்கும். ஏன்னா நான் அனுபவித்த விஷயம் அப்படி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அதை தான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நான் இப்போ எனக்கு நிறைய பேர் கைடன்ஸ் கேட்டு வருவாங்க. அவங்களுக்கும் நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் திருந்த மாட்டீங்க, நீங்கள் அனுபவித்து திருந்துங்க. அதுதான் உண்மை. இங்கே அனுபவப்படாமல் யாராலையும் திருந்த முடியாது. அவன் வாழ்க்கையில் கேவலம், வலி எல்லாம் அடிப்படணும். ரொட்டீன் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. முதல் நீங்கள் என்னதுக்கு இது ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த விஷயந்தான் அங்கே மெயின். ரொட்டீன்லாம் வேணும். என்ன தான் உணவு, தியானம், பயிற்சி எல்லாம் பண்ணாலும்
உனக்கு இதை விட பெரிய மோட்டிவேஷன் கிடைக்காது. அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல் உன்னோட வலி, உன்னோட வேதனை, நீ அனுபவித்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன் மனசில் வாரது தான் என்னோட சக்ஸஸ் காரணம். அதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அதை தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறப்ப கேட்டு திருந்துறா இருந்தால் எல்லாம் திருந்தலாம். இல்லை நான் திருந்த மாட்டேன் அப்படின்னா அனுபவித்து திருந்துங்க. ஏன்னா என்னோட சக்ஸஸ்க்கு ஒரே சீக்ரெட் இது மட்டும்தான். ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் நான் பட்ட வேதனை, வலி, அவமானம் தான் நான் இன்றைக்கி சக்ஸஸாக எத்தனை டிப்பு நான் தோல்வி அடைஞ்சாலும் நான் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துக்கிட்டு தான் இருப்பேன். 100 நாள் இன்றைக்கி நான் ரிலாப்ஸ் ஆகுனா கூட நான் ஆக போகிறது இல்லை, அது ரெண்டாவது விஷயம். ஆனாலும் என்னால் திரும்ப எந்திரிச்சு வர முடியும். என்னால் அந்த அளவு மன உறுதி எனக்கு இருக்குது. நான் பட்ட வேதனை அந்த மாதிரி, எனக்கு இருந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி, அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்து திருந்துறவங்க இன்றைக்கே திருந்தலாம். நல்ல மனுஷே திருந்துவோம். இல்லை நான் திருந்து எனக்கு கஷ்டமாக இருக்க வெளியே வரணும்னா அது நீங்கள் அனுபவப்பட்டால் நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் அடிப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்கன்றேன். அதோட இன்னொரு விஷயம், என்னோட கோல் தான். நான் சொந்த தொழில் பண்ணுறேன். அது என் குரூப் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒரு கோழி பண்ண வச்சுருக்கேன். என் ஒரே கோல் என்னன்னா, எல்லாம் யோசிப்பாங்க பெரிய பெரிய கோல் இருக்குது, இதெல்லாம் ஒரு கோல். அப்படி கிடையாது. என்னோடய கோல் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு முட்டை பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. எனக்கு ஒரு 1000 கோழி 2000 கோழி ஒரு பெரிய பண்ணை வச்சு நான் ஒரு முதலாளியாக இருக்கணுன்றது தான் என்னோடய ஒரே ஆசை. கண்டிப்பாக அது என்றைக்கு இருந்தாலும் நான் சக்ஸஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த கைப்பழக்கம் அப்படின்னா தெரியும், அனுபவப்பட்டுட்டேன். அதனால் நான் திருந்தினேன். அதை தான் நான் சொல்கிறேன். அனுபவம் தான் பெரிய ஆசான். நான் என்னத்தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் சொன்னாலும் கைடன்ஸ் பண்ணாலும் நீங்கள் வரமாட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை அடிபட்டு பல வலி வேதனை ஆனாலும் சில பேர், அதுதான் நான் சொல்கிறேன், பாதி பிரச்சனை இருக்குது ஆனாலும் வரமாட்டேங்கிறாங்க. முழுமையாக எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னா அது உங்களோட சொந்த விஷயம். இல்லை நான் திருந்துவேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக புரிஞ்சவங்களுக்கு நான் சொன்னது புரியும். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் முழுசாக பாருங்கள். நீங்களும் ஃபாலோ பண்ணுறேன், என்னால் முடியல, எனக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் பெஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.